கோபிநாதர் சுவாமி கோயிலுக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் மக்கள். இது எவ்வளோ வருது? கோபிநாத சுவாமி கோயிலோட அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. மக்கள்ஸ் இப்போ நம்ம கோபிநாதர் சுவாமி திருக்கோவிலுக்கு வந்துட்டு பைக்கில் போயிட்டுருக்கோம். நம்ம திண்டுக்கல் டு பழனி போகிற ரோட்டில் இருக்க ரெட்டியார் சத்திரம் அப்படிங்கிற ஊரில் இருந்து ஸ்ட்ரைட்டாக பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த கோபிநாதர் சுவாமி கோவிலும். இந்த கோபிநாதர் சுவாமி திருக்கோவில் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்தில் வந்துட்டு பெருசாக யாருக்கும் தெரியலங்க. இங்கே லோக்கலில் இருக்க மக்கள்ஸாக வந்துட்டு அடிக்கடி போயிட்டு வர்றாங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த கோபிநாதர் சுவாமி கோயில் கால்நடைகளுக்கு வந்து பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. அதாவது பசுமாடுகள்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாடு வந்து கண்ணு போட்டதுக்கு அப்புறம் அந்த மாடுகளும் கன்றுகளும் நல்லா இருக்கணும், அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா மக்கள் இங்கே வராங்க. நம்ம திண்டுக்கல்ல இருந்து ஒரு 1.5 hours தாங்க ஜர்னி இருக்கு. டக்குன்னு வந்துட்டோம். இங்க பாருங்க, இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு வரலாம். மக்கள்ஸ் நம்ம பைக்கை பார்க் பண்ணுறோம். பட் பார்க்கிங்க்கு வந்து டோக்கன் வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பைக்குக்கு. பட் நம்ம பார்க்கிங்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா கோபிநாதர் சுவாமி திருக்கோவில் வந்துட்டு இங்கேருந்தே தெரியுதுங்க. ரொம்பவே பெருசாக இருக்குது, ஹைட்டாக வந்துட்டு மேலே இருக்குது. இப்போ நம்ம அந்த மலை உச்சியில் ஏற போகிறோம். நம்ம பழனி மலை ஃபீல் தான் சேம் வருது. ஹலோ டி ரங்கட் பண்ணி வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்துட்டு இப்போ கோபிநாதர் சுவாமி கோயிலுக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் மக்கள்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாலாபிஷேகம் வந்துட்டு சனிக்கிழமை பண்ணுறது ரொம்பவே ஸ்பெஷலாமா. மாடு இது மாதிரி ஃபஸ்ட் டைம் கண்ணு பிடிச்சி அப்படின்னா வந்துட்டு பால் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பால் வந்துட்டு இங்கே அபிஷேகம் பண்ணுற கொண்டு வருவாங்களாம். கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக தான் இருக்குது, மலை உச்சியில் இருக்குது. இப்போ ரெட்டியாசத்திலிருந்து இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாதரசிம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அங்கேயும் போகலாம். இப்போ வாங்க மலை ஏறலாம். எல்லாம் பொங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள்ஸ், வேண்டுதல் போல். பரவாயில்லைங்க, இத்தனை நாளாக வந்துட்டு திண்டுக்கல்ல இருக்கிறோம், நம்மளுக்கே தெரியல இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கிறதே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றோம். ஸ்ரீ அக்ஷய கணபதினு சொல்லி ஒரு சன்னதி இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் வந்துட்டு காட்சி அளிக்கிறாரு. குட்டியாக ரொம்ப அழகாகவே இருக்காருங்க. இவரை சுற்றி பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்துட்டு தடபுடலாக வந்துட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே மக்கள்ஸ், இப்போ நம்ம கோபிநாதர் சுவாமி கோயிலுக்கு போகலாம் வாங்க. தேங்காய் பழம் மற்றும் பூஜை பொருட்கள் அனைத்தும் இங்கேயே வாங்கி செல்லவும். மேலே மலை மேலே கடை இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு அன்னதானம் கூட ஒன்று இருக்குங்க. மதியானம் 12 மணிக்கு மேலே வந்துட்டு அன்னதானம் போடுவாங்களாம். அதுக்காக வந்துட்டு பக்த கொடிகள்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோபிநாதர் சுவாமி திருக்கோவில். ஒருவேளை நீங்கள் 12 மணி டைமில் வரீங்க அப்படின்னா இங்கே போகிற அன்னதானத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைட்டாக மேலே வந்து டேப்பராக தான் போகுது, அதில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. கோபிநாத சுவாமி கோயிலோட அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இங்கேருந்து நம்ம மலையில் ஏற போகிறோம். எப்போதும் சனிக்கிழமை செம்ம க்ரௌடாக இருக்குமாங்க. இது மாதிரி வேண்டுதல் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு இந்த சனிக்கிழமை தான் வருவாங்களாமா. இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை தான் மக்கள்ஸ் வந்திருக்கோம். நீங்கள் வர்ற மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமை வாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சனிக்கிழமை அந்த கோயிலுக்கு. மக்கள்ஸ் இங்கே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இந்த குட்டி குட்டி சிலைகளாக விற்றாங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான வேண்டுதலாக இருக்குங்க. பார்க்குறது பாருங்கள், இந்த சிலை வந்துட்டு சின்னதாக அழகாக ஒரு குட்டி மாடு மாதிரி இருக்குது. இந்த மாடோட சிலையை வாங்கி தான் வந்து நம்ம நேர்த்தி கட்ட வந்து நீங்கள் நிறைவேற்றணுமா. இந்த குட்டி மாடு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு 4 மாடு கொடுக்குறாங்க. மக்கள்ஸ் இப்போ வந்துட்டு வெயில் கொஞ்சம் அதிகமாயிருச்சுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு வெயிலில் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிழற்குடைகள்லாம் போட்டுக்கிறாங்க. பட் இங்கே பாருங்கள், படிகை எனக்கு சேம் வந்து பழனி ஃபீல் தாங்க வருது. ஏன் பழனி மலைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பழனி மலை பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் செங்குத்தாக இருக்க மாதிரி இருக்குங்க, படிகள் கொஞ்சம் அகலமாக இருக்கும். பட் இதுவும் வந்துட்டு அதே மாதிரி தான், சின்ன மினி சைஸ் ஒரு பழனி மலை மாதிரி தான் இருக்குது. மக்கள்ஸ் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சோலார் பிளான்ட் பெருசாக போட்டிருக்கிறாங்க. அங்கே பாருங்க மக்கள்ஸ், ஃபுல்லாக சோலார் தான் நேரமாக போட்டிருக்கிறாங்க. பாதி மலை கூட ஏறல மக்கள்ஸ், இப்போயே மூச்சு வாங்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிழற்குடைகள் பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு 5 குடைகளுக்கு மேலே தாண்டியாச்சுங்க. இந்த நிழற்குடை கீழே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு கற்கள்லாம் வச்சுக்கிறாங்க. அது வந்துட்டு மக்கள் உட்காந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு போட்டிருப்பாங்க போல். பக்கத்தில் வந்துட்டோம் மக்கள்ஸ். பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் தான். ஸ்டெப்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. லைட்டாக செங்குத்தாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் மக்கள்ஸ். இப்போ நடுமலை வந்தாச்சு மக்கள்ஸ். இங்கே வந்து ஆக்சசரி ஷாப் ஒன்று இருக்குது, கயிறுலாம் விற்கிறாங்க. அப்படியே விளையாட்டு ஜாமான்கள், அதே மாதிரி சாமி ஃபோட்டோக்கெல்லாம் விற்கிறாங்க மக்கள்ஸ். மாட்டு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு கையெல்லாம் ரொம்ப டிசைனாக இருக்குது. பசுமாடுகளுக்கான ஒரு சிறப்பான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி தாங்க மாடுகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்குது இங்கே.
எள்ளு சூப்பராக க்யூட்டாக இருக்கும் மக்கள்ஸ். மாட்டு கழுத்தில் தொங்க விடுறதுக்கு மணி. என்ன ரேட்டுப்பா? இது எவ்வளோ? ஜோடி 50. அது இது இது எனக்கு இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. மாடு கட்டுற மூக்குனாங்கதா? இது என்ன? இது ரொம்ப திக்னஸாக இருக்கே. இந்த சங்கு வச்சதெல்லாம் மாட்டு கழுத்து கட்டலாம், மாட்டு கொம்பு கட்டலாம். என்ன ரேட் வருது? இது 30 ரூபாண்ணே. இந்த கயிறு 30 ரூபா, இது 30 ரூபா. 30 ரூபாண்ணா? இது வந்து ஜல்லிக்கட்டு மாடு கொம்பு கட்டலாம். ஜல்லிக்கட்டு கொம்பு. இது எவ்வளோ வருது ஜல்லிக்கட்டு கொம்பு கட்டுறது? இது 150 ரூபா வருதுண்ணே. சலங்கு இது வந்து சலங்கை வந்து மாட்டு கொம்பு கட்டலாம். மாட்டு கொம்பு கட்டலாம், கண்ணுக்குட்டி கழுத்து கட்டலாம். இது எவ்வளோ வருது? இது 150 ரூபா. நம்ம செப்பரேட்டாக வாங்கிக்கலாம் போல். அந்த மணி எவ்வளோப்பா? குண்டு மணி வந்து 50 ரூபா. இந்த குண்டு மணி 50? குண்டு மணி 50 ரூபா. அதுக்கு மேலே இருக்கிறது பெரிய மணி வந்து 100 ரூபா. மாட்டு கழுத்து. இந்த வளையம்? வளையம் வந்து திருவாணி. அது வந்து 30 ரூபா. சரி சரி. உங்கள் கடை தானே அது? ஸ்டார்டிங் எனக்கு இது 30 ரூபா தான் ஸ்டார்டிங் ரேட்டா? ஜோடி 50 ரூபா தான் ஸ்டார்டிங் ரேட். பேருப்பா? கோபிகண்ணா. ஸ்கூல்ல இன்னைக்கு லீவா? நீ சனிக்கிழமையா? ஓகே ஓகே. அம்மா ஹெல்ப் பண்ண வேண்டியாகும். சரி சரி. மக்கள்ஸ், நீங்கள் ஆடு மாடு கட்டுறதுக்கு கயிறு இது மாதிரி ஆக்சசரிஸ்லாம் உங்களுக்கு எதாவது வாங்கணும் அப்படின்னா அந்த கடை வந்துட்டு நம்ம கோயில் பரவடியில் தான் மேலே இருக்குது படியில். இதுக்கு மேலே அந்த கடையை இல்லைங்க. நீங்கள் வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே வாங்கிக்கலாம். எப்போதுமே இருக்குமா சாமி கயிறு, சாமி ஃபோட்டோஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சசரிஸ் எல்லாமே இந்த கடை வச்சுருக்காங்க. இந்த ஒரு கடை தான் இருக்குது போகிற வழியில். ட்ரை பண்ணுங்க. ஆமாண்ணே. இந்த வருஷம் 60 வருஷம் விஸ்வாச வருடம்ங்கிறது இந்த வருஷம். இதோட 60 வருஷம் ஆச்சு. வாவ். 61 வருஷத்துல ஸ்டார்ட் ஆச்சு. 60 வருஷம் முடிஞ்சு 61 வருஷம் ஸ்டார்ட்டு. 1966. ஆமாண்ணே. 9/2/1966 27ஆம் நாள் அடிக்கல் போடப்பட்டது. அப்போ இப்போ கட்டியிருக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும் பார்த்தீங்களா சேஃபாக. இந்த படிக்கட்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் மழை தான் இருந்திருக்கு. அது மேலே மக்கள் வந்துட்டு கொஞ்சம் அபாயகரமாக தான் நடந்து போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த படிக்கட்டுகளை வந்துட்டு மக்கள் பாதுகாப்பாக கட்டணும் அப்படின்னு அடிக்கல் நாட்டப்பட்டு கிட்டத்தட்ட 60 வருஷம் முடிஞ்சு 61 வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. விஸ்வாச வருடம்னு சொல்லி அந்த கல்வெட்டில் போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ வந்து இந்த வருடமா கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் தான். இப்போயே ஓவராக இருக்குது மக்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்கு மேலே கொஞ்சம் போகுது. இன்னொரு இலர்குடை மக்கள்ஸ். அங்கே பாருங்க, மலைக்கு கேப்பில் தெரியுது பாருங்க, செங்குத்தா கொண்டரங்கி மலைங்க. நம்ம வீடியோ போட்டிருப்போம். வேறு லெவலில் இருக்குங்க. கிட்டத்தட்ட 3842 அடி ஹைட்டு. பெரிய பிரம்மாண்டமான ஒரு மலை, செங்குத்தாக இருக்கும். ரொம்ப ஆபத்தான பயணமாக இருக்கும். மேலே யாராவது சங்கிலியெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹை காலில் லிங்க் தரோம். நம்ம வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரெங்கமலை, நம்ம வேடசந்தூர் பக்கத்தில் அழகாபுரி அப்படிங்கிற ஏரியாவில் ரெங்கமலை இருக்குது. பட் இதுக்கு நம்ம இன்ன வரைக்கும் போனதில்லை. இன்னொரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணிடுவோம் ரெங்கமலையை. இப்போ வரைக்கும் போனதில்லை. இந்த கொண்டரங்கி மலை தான் மக்கள் ரொம்ப செங்குத்தாக இருந்தது. புது அனுபவமாக இருந்தது இந்த கொண்டரங்கி மலை. இந்த கொண்டரங்கி மலையில் ஏறி ஒரு பையன் கின்னஸ் ரெக்கார்ட் வேறு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் ஏறுறா. அப்படி அவர் வீடியோ நம்ம அதில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. வாங்க நம்ம மலை ஏறலாம். மக்கள்ஸ், இந்த வியூவில் இருந்து பார்க்கறதுக்கு லைட்டாக மழை வர கிளைமேட் மாதிரி இருக்குங்க. லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு. வேற லெவலில் இருக்குதுங்க. கீழே பார்த்தா சோலார் பிளேன் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக தெரியுது. நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய அழகுன்னு பார்த்தா அந்த இவ்வளோ பெரிய மலைகள் தாங்க. வேற லெவலில் இருக்குது. கருடர்கள் வந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க மக்கள்ஸ். கருட புராணம் சனிக்கிழமை ஸ்பெஷலாக வருவாங்களா அவங்க. பாருங்க 3 பேர் சுற்றுறாங்க. இந்த அறநிலையத்துறை யாருன்னு? போகர். முருகன் சிலை இங்கே செஞ்சாங்களா? இங்கே செஞ்சு அங்கே கொண்டு போனாராமா பழனிக்கு. அவர் செஞ்ச இடத்துல கோயில் இருக்கா? அப்போ அது என்ன? இங்கேருந்து பக்கம் தான் நானே. மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. அதாவது நம்ம பழனி மலை முருகனோட சிலையை வந்துட்டு போகருங்கிற முனிவர் வந்துட்டு இங்கே தான் செஞ்சு பழனி மலையை கொண்டு போனாராம். அதுக்கு அடையாளமாக பார்த்தீங்கன்னா அந்த மலையடி வாரத்திலேயே ஒரு கோவில் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரலாம். இங்கிட்ட கொஞ்சம் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு மக்கள்ஸ். அதனால் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு சர்வீஸ் ரோடு திருப்பி விட்டுருக்குறாங்க. கோவிலுக்கு போகிற நம்ம மக்களுக்கு வந்துட்டு இடையூறாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 8 வருஷம் அப்படியே தாங்க இருக்குது. ரொம்பவே கிராக் ஆகிருக்கேன், டேமேஜாக இருக்குது. இதை வந்துட்டு கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து இதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே தான் ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இதுக்கப்புறம் கோவில் தானே. ஒவ்வொரு இடம் மிட் பாயிண்ட் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இல்லை இன்னும் போகணுமா? இன்னும் 2 கிலோமீட்டர்.
அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கால்நடைகளை திருக்கோயில் மலையடிவாரத்தில் கட்டவோ என்பதை இன்னும் மேல போனா நல்லா தெரியும். செய்ய வரும் பக்தகோடி பெருமக்கள் திருக்கோயில் வளாகத்தை தூய்மையாக மக்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா ஜாமான்களும் வாங்கிட்டு இருக்காரு. அப்படியே திருப்பி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா செங்குத்தான படிகள் போது பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. இங்கே தாங்க கோயிலுக்கு பக்கத்தில் நம்ம வந்தாச்சு. பக்தகோடி பெருமக்கள் திருக்கோயில் வளாகத்தை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு திருக்கோயில் அப்பாடா ஒரு வழியா எப்படிங்க மலை உச்சி ஏறி கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோயிலுக்குள்ள இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு இந்த குட்டி குட்டி மாடு பொம்மை வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இதுக்கு பேக் சைடு போய் இங்கனுக்குள்ள வச்சதாங்க நம்ம பூஜை பண்ணணும். இங்கே பாருங்க, நேர்த்தி கடனுக்காக எத்தனை குட்டி குட்டி மாடு சிலைகளை வச்சுட்டு மக்கள் வேண்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் இந்த இடம் பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்பவே பிடிச்சிருக்காங்க, அழகா இருக்கு. ஏன்னா வந்துட்டு குட்டி குட்டி மாடுகள் வந்துட்டு கட்டி போட்டிருக்க மாதிரியே இருக்குங்க. இப்போ வந்து அண்ணன் மாட்டை வந்துட்டு கட்டி விட போகிறாரு. நல்ல நேரம். இப்போ அவனுக்கு மாடு இது வாழுதுன்னு தெரில, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு ஒரு பொம்மையில். மக்கள் இப்போ அண்ணன் வந்து மாட்டோட பொம்மைகள்லாம் வச்சு வேண்டுதலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அடிக்க வச்சுட்டு இருக்காரு மாட்டெல்லாம். நீங்கள் பண்ணுறத பார்த்து இன்னும் 4 பேர் பண்ணுவாங்க, 4 பேர் 40 பேர் பண்ணுவாங்க. ஓ பூவெல்லாம் போடணும் போல அப்படின்னு மக்கள் அப்படி தானே. என்ன வேண்டுதல்? பட்டி பெருகணும், மாடு பட்டி பெருகணும், கண்ணு நிறையா போடணுமா? மாடு கண்ணு நல்லா இருக்கணும், மாடு பட்டி பெருகணும், பால் பானம் பொங்கணும், இதெல்லாம் வேண்டுதல். அதுக்கு மருந்து கொடுப்பா. மக்கள் இந்த இடம் பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. ஏன்னா கற்களாலேயே செதுக்கப்பட்ட சின்ன சின்ன மாடுகளோட சிலைகள்லாம் இருக்குது. மக்கள்ஸ் நம்ம பாலாபிஷேகம் பண்ணணும்னா அதுக்கு 5 ரூபா தான், அபிஷேகம் பண்ணுறதுக்கு 5 ரூபா தான், 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. தரிசனம் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம் மக்கள்ஸ். பொது தரிசனம் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் மக்கள்ஸ். இந்த வீடியோ எடுக்க முடியாது, அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். மக்கள்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேகம் பண்ண பால் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ண பால் வந்துட்டு தீர்த்தமாக மாதிரி இந்த பைப்பில் வருது. அதை வந்துட்டு பக்தர்கள்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பட் என்ன ஒரு அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னா, பின்னாடி வர பக்தர்களுக்கும் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 1/2 லிட்டர் பால் கொடுத்தாங்கன்னா 1 லிட்டர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நியாயமா இது? நம்மளும் அதே தவிர பண்ணக்கூடாது. லைட்டாக எடு. ஜி ஃப்ரேமை பாருங்க ஜி, அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்குதுங்க, டாப்பில் இருக்கிறோம். இப்போ அர்ச்சனை பாலாபிஷேகம் முடிச்சுட்டு சிட்டிங்கை போட்டாச்சு மக்கள். நல்லா செம்மையாக வடிக்குது. இருங்க நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஏற்றிட்டு கீழே இருக்க ஆரம்பிக்கலாம். ஸ்ட்ரென்த் ஏற்றிட்டு இருக்காரு, ப்ரோட்டீன் நிறையா இருக்குது அதில் வாழைப்பழத்தில். செம்ம பசியில் இருக்கும்போது ஃப்ரூட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. மற்ற நம்ம வாழைப்பழம் பக்கம் சாப்பிட மாட்டோம், பட் இப்போ செம்மையாக பசிக்கு தான் சாப்பிடுவோம். பக்தர்களுக்கு மேலே அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க மக்கள்ஸ். நீங்கள் வேணும்னா வாங்கியும் சாப்பிட்டுக்கலாம். மக்கள்ஸ் பயங்கரமாக வெயில் அடிக்குது. பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்துட்டு கூட்டம் கூட்டமாக மேலே ஏறி வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம கீழே இறங்க போகிறோம். ஏறுறதா மக்கள்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. கீழே கடகடன்னு இறங்கலாம் வாங்க. வழக்கமாக வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் ஏறுறதா கஷ்டம், இறங்குறது ரொம்ப ஈஸி.
கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் கீழே போயிடும் நினைக்கிறேன். வாங்க போகலாம். வியூ சூப்பராக இருக்கும் மக்கள்ஸ். அப்படியே அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே எங்கேயே உட்காந்துடலாம் போல கொஞ்சம் நேரத்துக்கு, அந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா இப்போ 11 மணி ஆச்சுங்க. அது ஏன்னா கொஞ்சம் வெயில் வந்துட்டு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. மக்கள்ஸ் இப்போ வந்துட்டு அண்ணன் பாலாபிஷேகம் வேண்டுதல் எல்லாமே முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயிங் டு பாதாள செம்பு முருகன் கோவில். இந்த வீடியோவோட கண்டினியூட்டியாக வந்துட்டு அதுக்கு பார்ட் 2 வீடியோ வந்துட்டு அந்த வீடியோ வரும். எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு வந்துட்டு இங்கேருந்து கொஞ்சம் பக்கம் தானாமா, நம்ம அங்கே போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். வாங்க இப்போ கீழே போகலாம். மக்கள் இங்கேருந்தே பாருங்க பாதாள செம்பு முருகன் கோயிலோட வியூ வந்துட்டு வேற லெவலில் தெரியுதுங்க. பார்த்தீங்களா? இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இந்த கோபிநாதர் கோவிலேருந்து பக்கத்துலேயே இருக்குதுங்க, ரொம்ப கிட்டத்தில் இருக்குது. இப்போ வாங்க கீழே வேகமாக இறங்கிட்டு பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு போகலாம். வேகமாக இறங்கிட்டு இருக்காங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்காகவே. இப்போ வந்து நம்ம வந்து மேலே ஏறணும். நான் பாதாள செம்பு முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே பாதாளத்தில் இருக்கும் அண்டர் கிரவுண்டில். இந்த கோயிலுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு அந்த கோயிலுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. வாங்க இப்போ கீழே சீக்கிரம் இறங்கி போகலாம். சும்மாவே வேகமாக ஓடியாந்துக்கிட்டு இருந்தால் இப்போ வந்துட்டு கோயில் பக்கத்தில் இருக்கிற அண்ணன் காட்டிட்டாரு. இப்போ வேற லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கோம் கீழே. அப்போ அந்த முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் வரலாம்னே. பின்னாடி பார்த்தீங்களா இந்த இடம் தான் வந்து ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு. மக்களுக்கு ரொம்ப இடியராக இருக்கான். நம்ம கவர்மெண்ட் வந்து இது கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து கட்டினாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மக்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு விசாரிச்ச வரைக்கும் இந்த இடத்த இடிச்சிடலாம், எதுக்கு தேவையில்லாமல் இடிஞ்சிக்கிட்ட அப்படியே பாதியில் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க, வேறு ஸ்டெப் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பலாம். பித்திருக்கள் வந்துட்டு ரொம்ப பசியில் இருப்பாங்க போலங்க. பாருங்க தேங்காய் கொத்தி கொத்தி சாப்பிட்ருக்குறாங்க மக்கள்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் வீடியோ போட்டிருப்போம் அம்மாச்சியூரில். அங்கே பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னா வந்துட்டு இந்த கல் அது மாதிரி அடுக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அதே நேர்த்தி கடன் வேண்டுதல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது மக்கள்ஸ். இங்கே பாருங்க எல்லா பேரும் வந்துட்டு கல்லடிக்க வச்சிருக்காங்க. இங்கே கல் எடுக்கணும் அப்படின்னா சொந்தமாக வீடு கட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கேன். அப்போ வாங்க நம்மளும் ஒரு வீடு கட்டுறதுக்காண்டி கல்லடிக்க வைப்போம். ஃபஸ்ட்டு கல்லடிக்க வச்சப்ப வாங்கினீங்க? கல் அடிக்க வச்சோம். அடிக்க வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு இடம் வாங்கிட்டோம். இடம் சொந்த இடம் வாங்கிட்டோம். இப்போ வந்து அடுத்து அந்த இடத்துல வீடு கட்டணும். அதனால இன்னொரு கடுக்க போகிறோம். வாங்க அடுக்கும் வீடு கட்டி அந்த வீட்டில் வந்து நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒரு ஸ்டுடியோ போடணும். அதுதான் நம்மளோட நீண்ட நாள் கனவு. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கல் எடுக்குவோம். என்ன பிரச்சனை? வீடு கட்டணும் சேட்டா. இந்த கல் போடு வீடு கட்டலாம். இந்த இடத்துல ஆல்ரெடி கட்டினவங்க கல்லை கலைக்க வேணாம். கல் எடுத்து வச்சு அப்போ சிவில் இன்ஜினியர் இந்த கல் போதும் வீடு கட்டலாம். ஏனே இந்த கல் எப்படி வீடு கட்ட முடியும்? அரே அது செங்கல்ரா. கொஞ்சம் வந்து ஃபூட்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும், நல்லா போடணுங்க. கீழே வந்துட்டு பேஸ் வந்துட்டு பெருசாக வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு டேப்பரான கல். பாவம் அடுத்தவங்கிட்ட கழிச்சிட்டு அவங்க வீடு வீக்காக இருந்திருக்கு. நம்ம கட்டிட்டோம் மக்கள், ஜெயிச்சிட்டோம் ஹோயே. இப்போ வீடு கட்டிடலாம். தம்பியோட கனவு வீடு ரொம்ப பெருசாக இருக்கும் போல், ஃப்ளோராக போயிட்டுருக்கு. ஓகே ரொம்ப கட்ட வேடா அப்புறம் விழுந்துடும். தம்பி வந்து 7 மணி கட்டடம் கட்டியிருக்கா. அப்படி நம்ம வந்து சிம்பிளாக இருந்தால் போதும். அதனால் நம்ம வந்துட்டு 4 வச்சுருக்கோம். லாஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்மளோட ஸ்டுடியோ. நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே வேண்டுதல் வேண்டியாச்சு. நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது நடக்குதான்னு பார்ப்போம். வெறித்தனமான இன்ஜினியராக இருப்பான் போல் கட்டினவன். விழுகவே கூடாது. நாங்கள் ஒரு முட்டு கொடுத்து கட்டி வச்சுருக்கிறோம், ஏதோ சாய்ந்து கோப்புற மாதிரி. கீழே இறங்கிட்டோம். இங்கே இருங்க நம்மளோட என்ட்ரன்ஸ் பண்ணிட்டோங்க. டியர் மக்களே, இப்போ வந்து நம்ம கோபிநாதர் திருக்கோயிலோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள்ஸ் எல்லாருமே வந்துட்டு வேண்டுதலை முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 ஆச்சுங்க. ஓவர் வெயில் தான். இப்படி இறங்கியாச்சு. இறங்கும்போது பெருசாக கஷ்டம் தெரில. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாதாள செம்பு முருகன் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க அங்கே போகலாம். பெருமாள் கோயிலுங்கிறனால வந்துட்டு அந்த நாமம் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. நாமம் போட்டுட்டு இருக்காரு மக்களே. கோவிந்தா கோபநாத சாமி இதே கூட இருப்பார். நல்லா இருக்கணும். சனிக்கிழமை கூட இருப்பார். எங்களுக்கு சனிக்கிழமை நாமம் போட்டுவிடுவாங்க. கால்வழி மறுவழி எம்ப குறையாமல் பெருமாள் பார்க்க முடியாது. நல்லா இருக்கணும். பார்ப்பலாம் மக்கள்ஸ். நம்ம சனிக்கிழமை மட்டும் அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறனால வந்துட்டு திண்டுக்கலுக்கு வந்து டைரெக்டாக பஸ் இருக்குது. இங்கேருந்து இங்கே மட்டும் ஸ்பெஷலான பஸ் விடுவாங்க போல். அதேமாதிரி காலையில் அங்கேருந்து வரைக்கும் எத்தனை மணிக்குண்ணா பஸ்ஸு? 5 மணிலேருந்து அங்கே பஸ் இருக்கான். ரிட்டன் இங்கேருந்து போகிறதுக்கு இப்போ ஒரு பஸ் இருக்குது. நீ ஃபுல்லாக பஸ் இருக்குது. திண்டுக்கலுக்கு ஸ்ட்ரீட் பஸ் மக்கள்ஸ்.
ஒருவேளை நீங்கள் ரிட்டர்ன் போகிறப்பே வர்றப்பவே பஸ் இல்லைனா கூட இது ரெட்டியார் சத்திரத்துக்கு டேரெக்ட் ஆட்டோ இருக்குது, அங்கே போய் நீங்கள் பஸ் ஏறிக்கலாம். நம்ம பைக் பார்க் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம் மக்களே. 20 ரூபா டோக்கன் போட்டாங்க, 5 ரூபானாவது போடலாம். கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தான் தெரியுது. டோக்கன் ரிட்டர்ன் கொடுக்கணுமா? சரி வாங்க போகலாம், நம்ம போய் நம்மளோட வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கோபிநாதர் கோயிலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு வீடியோக்கு லைக் போட்டுருங்க. கமெண்ட்ஸில் வந்துட்டு அப்புறம் நானும் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குற நியூ வியூவர்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை.